ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த 2021 ஆண்டிற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே ஆராதிப்பதற்கு கர்த்தர் நல்ல வாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். புதிய ஆண்டின் ஆராதனை வேளையிலே புதிய கிருபையினாலே, புதிய ஆசீர்வாதங்களினாலே, புதிய நன்மையினாலே நிரப்பத்தக்கதாக வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற ஆண்டவர்களிடத்திலே பிரசன்னராகி இந்த ஆராதனை இடத்திலே பொறுப்பேற்று நடத்தப்படுகிறார். மீட்பரேசுகிறோம் நல்ல பிதாவே. யாவரும் எழுந்து நின்று 322வது கீர்த்தனை பாடும் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் தலைவரும் பாடுகிறோம். கையில் வைத்திருக்கிறீர்களா? 44வது பக்கத்துள்ள பகுதியை மாறி மாறி நாம் வாசிப்போம். கிறிஸ்துமஸ் கீதம் 44வது பக்கம் மாறி மாறி வாசிப்போம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. வருஷத்தை உடைய நன்மையாளோடு சூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது.
கர்த்தாவே நீர் மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரியவனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. பூர்வ நாட்களிலே தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். நாங்கள் எங்கள் வாழலாம் கனிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை ஒரு கிருபையால் திருப்தியாகும்.
வீட்டில் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் நாளிலும் நம்முடைய வாக்கினாலே நம்மை திருப்திப்படுத்தும்படியாக நம்மோடு கூட ஆவியானவர் பேசும்படியாக வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் நம்முடைய வார்த்தையை வாஞ்சித்து நாடி உம்மன் மேல் நிற்கின்றோம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் தடையின்றி எங்களோடு கூட இடைபடட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. வேண்டிய யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். வெளியிலே சிலருடைய முகங்களை நான் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய திரு வாக்குத்தத்தங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாடு ஆராதனையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது போல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவை நம்முடையது என்று ஆபிரகாமை போல இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் விசுவாசிப்போம். எந்த விதத்திலும் வாக்குத்தத்தங்களை நாம் சந்தேகப்பட வேண்டாம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். பொதுவாக ஒரு செய்திக்குள்ளே நான் போகிறேன் என்றால் சில சூழ்நிலைகள் சாதகமாக வரும். 2 நாளைக்கு முன்பாக புதிதாக ஒரு வாகனம் வாங்கி அதை வாடகைக்கு அனுப்பி கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை பார்த்தேன். அடுத்து கேட்டேன், எப்படி ஓடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நல்லா ஓடுதா அப்படின்னு சொல்லி. ஆமையா, திருப்தியா இருக்குதான்னு கேட்டேன். அது வரைக்கும் பக்கத்தில் ஒரு டிரைவர் அவர் ஒன்றும் சொல்லலை. திருப்தியா இருக்குதா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சத்தமா சிரிச்சுட்டு சொன்னாரு, என்னைக்குதான் ஏன் திருப்தி வரும் அப்படின்னு. என்னைக்குதான் திருப்தி வரும். எனக்கு உடனே கிளிக் ஆயிடுச்சு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் இருந்தாலும் அது திருப்தியை கொடுக்க வேண்டும் என்றால் அது தேவனால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரசங்கியர் புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அதை வாசிக்கலாம். காண்கிறதுனால ஒரு கண்ணு திருப்தி ஆகிறது இல்லை. ஒரு பையனை நான் பார்த்தேன், எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. இந்த சைக்கிளை
அது அது கொஞ்சம் உயரம் கம்மி தான். அது தோரணையை நான் பார்த்தேன். அவன் ஒரு பைக்காக நினைச்சு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே காலச்சு ஸ்டாண்டை தள்ளிட்டு அவனுக்கு அது ஒரு பைக்காகவே தெரியுது. அல்லேலூயா. அப்படிதான் நினைச்சு பார்த்தேன். இந்த பையனுக்கு பைக் வந்த பிறகு அந்த சைக்கிள்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த பைக் திருப்தியா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த என்ன தேடும்? சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்களா? ஒரு பழைய காரு. என்னது? பழைய காரு. அப்புறம் அதுல திருப்தி வராது. இதுதான் நம்ம சின்ன பையனா இருக்கும்போது பஸ்லாம் ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், ட்ரெயின் ஓட்டுவோம், விமானமும் ஓட்டுவோம். அப்படித்தானே? நமக்கு இருந்த வசதிக்கு அது பெருசா தெரியும். ஆனா அதெல்லாம் ஒன்றா கிடைக்கும் பொழுது அதுல திருப்தி வருகிறதா என்றால் இல்லை, இல்லை என்கின்ற பதிலை ஓட்டி சொல்ல முடியும். ஆகவே என்ன இருக்குதோ இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு குடிச்ச கஞ்சி இருக்கிற பழைய கஞ்சி அதுகிட்ட வருமா? சிலர் சொல்றாங்க, எங்க அம்மா வருஷத்துக்கு ஒரு முறை சுட்டு கொடுப்பாங்க, அந்த தோசையை மறக்க முடியுமா? இப்படி நாம் இருக்கிறவைகளை நாம் திருப்திப்பட முடியாமல் இல்லாத ஒன்றிலே அது கிடைத்தால் நன்றாக இருக்கும். அந்த இடம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த வீடு கட்டினா நல்லா இருக்கும், இந்த வாகனம் வாங்கினா நல்லா இருக்கும், அது இருந்தா எது இருந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் என்று சொல்லி நாம் இல்லாதவைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஒவ்வொரு ஆண்டிற்குள்ளும் நாம் பிரவேசிக்கும் பொழுது நமக்குள்ள இந்த ஏக்கங்கள் வரும். கடந்த காலங்கள் நம்முடைய வாழ்விலே நடைபெறாத நன்மைகள் இந்த ஆண்டிலாவது கிடைக்காதா? இந்த கேள்விக்குறியோடு கூட இந்த இடத்துல நாம் அமர்ந்து இருக்கலாம், அல்லது ஜபத்தோடு கூட நாம் வந்திருக்கலாம். இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை எனக்கு வேண்டும் என்கின்ற ஒரு தேடலோடு கூட, ஒரு ஏக்கத்தோடு கூட, அல்லது விசுவாசத்தோடு, அல்லது நம்பிக்கையோடு, அல்லது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, சரி போய் பார்ப்போம், இந்த வருஷத்திலாவது ஏதாவது நடக்காதா என்கின்ற எண்ணத்தோடு கூட நாம் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென் சொல்லுங்க சத்தமா. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். எந்த நிலைமையில் நாம் கடந்து வந்திருந்தாலும் நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நன்மை எங்கிருந்து வருகிறது? யாக்கோபு நிருபத்திலே நாம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்ப நன்மை எங்கிருந்து வருகிறது? நம்ம திறமையினால, நம்முடைய படிப்பினால இல்ல, இது பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவிடத்திலிருந்து நன்மை வருகிறது. ஆகவே இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்துவம் இந்த ஆண்டிலே நம்மிலே நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறார் 85ஆம் சங்கீதத்திலே, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு அருமையான விசுவாச நம்பிக்கையின் வார்த்தை. இந்த சத்தமா சொல்லலாமா? கர்த்தர், நான் சொல்லிருப்பே சொல்லிட்டீங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஒன்றாவது, கர்த்தர் நன்மையானதை தருவார். சொல்லுங்க. இன்னைக்கு காது கேட்க மாட்டேங்குது. கர்த்தர் நன்மையானதை தருவார். இது நம்முடைய விசுவாச அறிக்கையாக இருக்கட்டும். அப்போ நன்மை அது பரத்தில் இருந்து வருகிறது. அவர் எனக்கு நன்மை தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாமா? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். அது என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நமக்கு கொடுக்கிற நன்மையினால ஆண்டவருக்கு மகிமையா இருக்குமா, அவருக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? அல்லேலூயா. நமக்கு கொடுப்பதிலே நமக்கு
நமக்கு நன்மையை ஆண்டவர் அருளுவதிலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷப்படுகிறார். நாம் அதே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் 42வது வசனத்தில் சொல்றாரு, சொன்ன எல்லா நன்மையும் அவர்களில் வரப்பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ற எல்லா நன்மையும் நினைச்சு வாரா அவர்களில் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கி எல்லாம் வரப்பண்ணினது போல கடந்த காலத்திலே தீங்குகள் வந்தது போல அதுக்கு பதிலாக ஆண்டவர் நன்மையை வரப்பண்ணுவாராம். 147ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உச்சிதமான போதுமையினால் அதை திருப்தியாக்குவாராம். ஆண்டவர் செய்கிற நன்மை அது முதல் தரத்தினாலே இந்த ஆண்டிலே நம்மை திருப்திப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்ப யாரை ஆண்டவர் நன்மையினால் திருப்திப்படுத்த போகிறார்? யாரை ஆண்டவர் யாருக்கு இந்த நன்மையை அருளி செய்து அதை திருப்திப்படுத்த போகிறார்? வேதத்திலே நாம் சொல்லுகிறார், என் ஜனங்கள். யார் ஆண்டவர் நன்மையினால் திருப்திப்படுத்த போறாரா? என் ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள். இடத்துல பல இடங்களிலே என் ஜனம், என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற பரிதவிக்கிற அநேக வாசகத்தை நாம் வாசிக்க முடியும். ஜனத்திற்காக பரிதவிக்கிற வார்த்தைகள், ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போனபடினால் என் ஜனங்கள் இப்படி போயிட்டாங்க என்று சொல்லி ஜனங்களுக்காக ஆண்டவர் பரிதவிக்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் பொழுதும் என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் அறிய முடிகிறது. ஆகவே யாரை ஆண்டவர் நன்மையினால் திருப்திப்படுத்த போகிறார்? என் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நன்மையினால் திருப்திப்படுத்த போகிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு நல்ல அருமையான ஒரு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லுகிற இந்த சத்திய வார்த்தையை நாம் அவரை விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் அவருடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தையே கொடுத்து விடுகிறார். நம்மெல்லாம் யாரு? அல்லேலூயா. வரிசையா சொன்னா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறவர். கொஞ்சம் சொல்லுமா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறவர். அப்படியானால் நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் பிள்ளை என்கின்ற தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் நன்மையினால் திருப்தியை கொடுக்க போகிறார். ஒருவேளை நமக்கு இருக்கிற நன்மையிலே நாம் திருப்திப்படாமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு திருப்தியை கொடுப்பார். அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. லேத்தியரா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே உலாவுகிற தேவன். தம்முடைய ஜனம் என்று சொல்லிவிட்டு அவர்களை விட்டு விடுவதில்லை. தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே உலாவுகிற தேவன். அவர் உலாவுகிற தேவன் நம்மத்திலே நன்மை செய்ய வேண்டுமானால் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அசுசியான காரியம் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு. அப்போ தேவ ஜனங்கள் யார்? தேவன் உலாவுகிற மக்கள். அப்ப தேவன் உலாவுகிற அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் நம்மை விட்டு அவர் போய்விடாதபடி பரிசுத்தத்தை காத்துவிட வேண்டும்.
பானை எப்படி இருக்குமா, எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கணுமா, அசுசியா இருக்கக்கூடாதா? அதுதான் நான் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சு அப்படின்னு ஒரு வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்தி ஏசு வந்தவங்க இல்லத்தில் உள்ளத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவு சுத்தப்படுத்துறோம். ஆனால் நாம தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம். அதே கடையில நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும். பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. அப்போ பழைய அசுசியான காரியங்களை நாம் களைந்து போட வேண்டும் என்று பழைய வருட ஆராதனை வேளையிலே அது சொல்லப்பட்டது. இதை நான் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். பழைய அசுசியான பாவமான காரியம் நம்மிலே காணப்படாதபடிக்கு இந்த புதிய ஆண்டிலே தேவன் நன்மை செய்து நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருப்பதற்கு எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு சென்றாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது இல்லையா? அவர் நம்முடைய பாளையத்திலே, நம்முடைய வீட்டிலே, நாம் தங்கியிருக்கிற இடத்துல தம்முடைய ஜனம் என்கிற உரிமையோடு கூட கர்த்தர் கடந்து வருவதற்கு ஏதுவான பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு தேவனை ஆசீர்வதிப்பார். என்னை தம்முடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்வார். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, எனக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். என்னை பாவத்திலிருந்து அவருடைய ரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் என்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நம்மிலே பெருகும். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அருளுகிற நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர்களை ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். இரண்டாவது, யாருக்கு ஆண்டவர் நன்மையினால் யாரை திருப்திப்படுத்துகிறார்? நீங்கள் பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீர்களானால் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நாம் அதிலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்கி இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களை திருப்திப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம கேட்கிறவர்களிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறது இல்லையா? அது என்ன இருக்குன்னு கேட்கும் பொழுது ஒரு பையன் இருக்கிறான், அவன் என்ன இருக்குது? அவ்வளவுதான் இருக்குது. அதை கொடுத்தார்கள். நடந்தது என்ன? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பிள்ளைகளே, தேவன் நம்மை திருப்திப்படுத்துவதற்கு பொதுவாக சாப்பாட்டுல திருப்திப்படுறது ரொம்ப குறைவு. நல்லா வைத்து மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பாயசத்துல மட்டும் 2 உப்பு போட்டு தூக்கலா இருக்கணும், அல்லது ரசத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லாம நான் பார்த்திருக்கிறேன், நல்லா இருக்குது. ஆனா ஒரு ஐஸ்கிரீம் போட்டிருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லாம இருக்க முடியாது. வாழ்க்கையிலே திருப்திப்படுத்துகிற ஆண்டவர் நாம் கர்த்தருக்கென்று நேரத்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கென்று காணிக்கையை கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது, நம்முடைய திறமைகளை தாளந்துகளை கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நாம் நேரத்தை கொடுப்பது அது வீணாக போய்விடுவதில்லை, அது நமக்கு திருப்தியாய் மாறுகிறது. நன்மையால் உண்பாரை நீரைத்தாரே புத்தியா திருப்திப்படுத்துகிற நல்ல ஆண்டவர். அதுவும் நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துகிற நல்ல ஆண்டவர். சங்கீதம் 65:4வது வசனத்தில் தாவீது எழுதுகிறார், உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். இந்த வீட்டின் நன்மையினாலே நாம் திருப்திப்படுவோமா? அப்ப நன்மை பரலோகத்திலிருந்து வருகிறது. இந்த நன்மை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோம். அது தேவாலயத்தின் மூலமாக
அது நம்மை திருப்திப்படுத்துகிறது. அப்படிதான் இந்த ஆண்டின் துவக்கத்தை தேவ சமூகத்தில் நாம் ஆரம்பிக்கிறோம். ஆகவே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருக்கிற, கர்த்தருடைய ஆலயத்திலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் நன்மையால் திருப்திப்படுத்துவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்கள். அங்கே சகரியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தங்கி பணி செய்வதற்கு சீட்டு அவனுக்கு விழுகிறது. அங்கே பணி செய்கிறான். அப்படி வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அவனுக்கு சந்தோஷமான ஒரு நன்மை கொடுக்கப்படுகிறது. நன்மையான ஈவு பரத்திருந்து அருளை செய்கிற அந்த ஈவு குழந்தை வாக்கியம் என்கிற அந்த நன்மையை கர்த்தர் அவனுக்கு அருளுகிறார். அல்லேலூயா. இந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நாம் சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதத்தின் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் சங்கீதம் 13, 14 வாசிக்கலாம். பாருங்க, ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கேட்டு போயிருப்பேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னா நன்மை இருக்கு. அப்ப இந்த விசுவாசத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்தபடியினால் பரிசோதிக்கப்படுகிறார். ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டபடியினால் அவன் வாக்குத்தத்தத்தை சோதரித்துக் கொண்டிருக்கிறார். தாவீது 16 வயசுல அபிஷேகம் பண்ணப்படுறாரு. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறாரு. சின்ன பையன், இளம் பையன். ஆனால் அவன் அந்த ராஜா என்கின்ற அந்த உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு அவன் கிட்டத்தட்ட 14 வருஷம் அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. இன்னைக்கு நாம் சில வேளைகளிலே தேவ வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு மறந்து விடுகிறோம். நாம் காத்திருப்போமானால் அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவேதான் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கடந்து வந்து வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நன்மை என்னை திருப்திப்படுத்தட்டும். எனக்கு நன்மையாக இருந்ததாக வாக்குறுதி இருக்கிறது. எனக்கு இந்த நன்மை தாரும். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நம்ம கேட்கலாம், உரிமையோடு கூட கேட்கலாம். அப்படி பிள்ளை என்கிற உரிமையோடு கூட கேட்கலாம். அவர்களுடைய தொழிலின் நன்மை, வியாபாரத்தின் நன்மை, வீடு என்கிற நன்மை, குழந்தை வாக்கியம் என்கிற நன்மை, திருமணம் என்கிற நன்மை, ஏதோ நன்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய உறவுகளுக்கோ அல்லது தேசத்திற்கோ நம் தேவ சமூகத்திலே வந்து நாம் கேட்கும் பொழுது இந்த ஆலயத்தில் இருந்து உண்டாகிற நன்மை கர்த்தர் நமக்கு செய்வார். அது நம்மை திருப்திப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் ஒருவர் பண்டிகை ஆராதனை வச்சுக்கல, மறுபடியும் ஆராதனை வச்சுக்கல, ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி வேகமா புறப்பட்டுவாங்க. வருகிற வழியில கொஞ்சம் இருட்டு, இந்த மழை பெய்ஞ்ச தண்ணி வழி கொடுத்துட்டாரு. சட்டக்கூட தண்ணிய அழுக்காயிட்டு உடனே எழுப்பினாரு, தட்டி பார்த்தாரு. இந்த அழுக்கோட எங்க முடியாது. வீடு போயிட்டாரு. வீட்டை பார்த்து போட சும்மா வரல. உடனே தட்டினா நேரம் சட்டை எடுத்து கொடுத்து பயணத்தை ஓடிச்சார். அந்த வருஷத்துல கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 2வது ஆண்டு அதே மாதிரி அவருக்கு ஆலயம் ரொம்ப தூரம். 2வது ஆண்டு அதே மாதிரி ஆலயத்துக்கு புறப்பட்டு வந்தாரு. அதே இடத்துல விழுந்தாரு. விழுந்தவர் வேகமா எழுப்பினாரு, வீட்டுக்கு ஓடினாரு. அதே போல அதை கலந்து போட்டு, புதுச்சட்டை கலந்து போட்டு பழைய நிலைக்கு போயிட்டு தெரிஞ்சுதாரு. ஓடியே வந்தாரு. கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 3வது ஆண்டு அதே மாதிரி புறப்பட்டு புதுச்சட்டை போட்டு புறப்பட்டு வராரு. அதே இடத்துல வரும்பொழுது ஒருத்தர் லைட்டை வச்சுட்டு இருந்தாரா. லைட்டை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். நாம இன்னைக்கு போறதில்லை, விழ போறதில்லை. அவனே சொன்னார், விழுந்துடாதுங்க, பார்த்து வாங்க அப்படின்னு சொன்னாரா. அப்ப
அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்ப நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் நிற்குது அப்படின்னு சொல்லி. அப்போ எங்க போறேன்? நான் ஆலயத்துக்கு போறேன். அப்படியே போங்க அப்படின்னு இவர் சொன்னாரு, நான் ஆலயத்துக்கு போறேன், என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நீங்களும் வாங்க. அந்த இடத்துல நான் வரக்கூடாது அப்படின்னு. ஏன் வரக்கூடாது? நான் சாத்தான், நான் எங்க வரக்கூடாது? அவர் கேட்கிறாரு, சாத்தான் நான் ஆலயத்துக்கு போவதற்கு எதுக்கே விளக்கோட வச்சு நீ கேட்கல. அந்த சாத்தான் சொன்னாங்க, அந்த பிசாசு சொல்லிச்சுதான், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இதே இடத்துல நீ வரும்போது உன்னை தள்ளி விட்டது நான் தான். நீ விழுந்த முறுமுறுத்துட்டு திட்டிட்டு கோயில் போக வீட்டை பார்த்து போவான்னு பார்த்தா வீட்டுக்கு போனேன். ஆனா முறுமுறுக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. எங்க வந்துட்டார்? ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்த ஆண்டவருடைய பார்த்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சரி, 2வது வருஷம் நீ வந்த அதே மாதிரி தள்ளுன. இந்த வருஷமாவது கோவப்பட்டு ஏசுமாதிரி பார்த்தா நீ அதை விட வேக வேகமா ஓடி போய் நீ சட்டையை போட்டுட்டு ஓடி வந்து ஆலயத்துக்கு போயிட்டு நீ வந்த. ஆண்டவர் உனக்குள்ளதெல்லாவற்றும் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்தாரு. இனியும் விட்டேன்னு சொன்னான். ஒன் நிமித்தமா உங்க ஊரே ஆசீர்வதிக்கப்படும். கொஞ்சம் விட மாட்டேன். பிசாசு சொல்லுது, ஒன்னியே சகதியில விட மாட்டேன், நீ இப்படியே போயிருன்னு சொல்லி ஆலயத்தை போட்டு தள்ளி விட்டுச்சான். பிசாசுக்கு தெரியுது, ஆலயத்துக்கு போனா சொல்லுங்களேன், இன்னைக்கு மழை என்று பாராமல், குளிர் என்று பாராமல், முறுமுறுக்காக நேரம் நிப்பாட்டி விட்டுட்டாங்களேன்னு சொல்லி சிலர் எனக்காக பரிதாபப்பட்டிருக்க. பாவம், நம்மளே நிற்க விட்டு பார்ப்போம். அந்த இருவளையை நிப்பாட்டு விட்டுருக்காங்க, நம்ம இருவளை நிற்காரு. அப்படிலாம் எங்களை பாவப்பட்டு கூட நினைச்சிருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறீங்க, நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருக்கீங்க. உங்களை நன்மையினால் திருப்திப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர். அது மட்டும் இல்லைங்க, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவாங்க. அல்லேலூயா. திருப்தியான நன்மை மட்டுமல்ல, அந்த நன்மை எப்படிப்பட்டது? இரட்டிப்பான நன்மை. எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாட்டு, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நித்திய ஜீவன்ல 199வது பாடல். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. மாறிலே மாறுமலையே உன்னதனே உன்னே வந்திரகுடி. மாறிலே மாறுமலையே உன்னதனே உன்னே வந்திரகுடி. இருவரே மாற்றிடுவே இந்த இரட்டிப்பான நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த வசனம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே. நம்முடைய ஆண்டவர், நாம் நம்பிக்கையோடு கூட அந்த ஆண்டவரிடத்துல நம்ம வந்திருக்கிறபடினால ஆண்டவர் நன்மையினால் திருப்திப்படுத்துகிறது மட்டுமல்ல, இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் அருளுவார். அல்லேலூயா. அப்ப இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை நாம் நம்புகிறோம். அது மட்டுமல்ல, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள். பரிபூரண நன்மை. என்னது? பரிபூரண நன்மை. நீங்க அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்கள். மனம் திரும்பும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக, கட்டளைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால், உங்கள் பாவம் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. உங்கள் பாவம்
உங்களுக்கு நன்மையை வரமுற்றாது இருக்கிறது. நம்முடைய பாவம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மையை தடுக்கிறது என்று நாம் சொல்லலாம். தேவன் நன்மையை பரத்திலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்னுடைய பாவம், என்னுடைய மனம் திரும்பாத, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத, கர்த்தருடைய கற்பனைப்படி நடக்காத காரியம், அதுதான் பாவம். அந்த பாவம் நன்மையை தடுக்கிறது. வேலை கடந்த காலங்களிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்மிலே காணப்படாமல் போவதற்கு நம்முடைய பாவங்களாக இருக்கலாம். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய பாவத்தை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், பாவியான ஒருவன் மிகுதியான நன்மையை கெடுப்பான். என்னது? பாவியான ஒருவன். நீங்க இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இஸ்ரவேல் ஜனம், அதாவது தேவ ஜனம் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு போகிறாங்க. வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்றுக் கொள்ள போகிறார்கள். ஒரு மனுஷன் நிமித்தமாக தோல்வியை சந்தித்தார்கள், புறமுகத்தை காட்டினார்கள். யாரு? ஆகாது என்கின்ற அந்த ஆகாது போன அந்த பாவியால, கீழ்ப்படியாமையினால நன்மை தடைப்பட்டது. அப்போ நம்முடைய பாவம் நம்முடைய நன்மையை தடுக்கிறது. ஒரு தூக்கு தண்டனை பெற்ற ஒரு மனிதன், வாலிபன், சாதத்தை நோக்கி கொண்டிருக்கிறான். நாள் குறித்து விட்டது. அப்படி இருக்கிற பொழுது அவனுக்கு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டது. அதை அவன் வாசிக்க ஆரம்பித்தான். இரவே அவன் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய தாய் அங்கே தூரத்திலே சந்தோஷமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவனிடத்திலே போவதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் அவனால் போக முடியாதபடி ஒரு பெரிய மலை தடுத்து நிற்கிறது. அந்த தாயார் சந்தோஷமாக வேண்டிய நல்ல கனி வர்க்கங்களை புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவனோ பசியோடு பட்டினியோடு பக்கத்தில் நிற்பது போன்று இருந்தாலும் இவனால் முன்னேற முடியாதபடி ஒரு மிகப்பெரிய மலை நின்று கொண்டிருந்தது. அப்போ இயேசுவே என்று அவன் கூப்பிடும் பொழுது ஏதோ வானத்தில் இருந்து விழுந்தது. அந்த மலை அப்படியே மறைந்து போனது. அவன் தன்னுடைய தாயிடத்திலே சந்தோஷமாக ஓடி போகிற பொழுது அவன் விழித்து விட்டான். அவன் யோசித்து பார்த்தான், என்ன சொப்பனம் அது என்று. வேதத்தை தேடி வாசிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய பாவம் நன்மையானவைகளை, அந்த பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி தடுக்கின்றது. அந்த தடை மாற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது. என்னுடைய பாவம் என்கிற அந்த மலையை அது அழிந்து போக செய்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டு தன் பாவத்தை உடனடியாக அறிக்கை செய்தான். அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டானதாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாவம் என்கின்ற பெரிய மலையாக இருக்கலாம். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க இந்த நேரம் நமக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு நன்மை சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். யாருனால? சம்பூர்ண நன்மை கொடுக்கிறாரு. அந்த நன்மையை நாம் பெற்றுக் கொள்வதற்கு அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாக ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சம்பூரண நன்மையை, பரிபூரண நன்மையை, இரட்டிப்பான நன்மையை, திருப்தியான நன்மையை கொடுத்து நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் விசுவாசத்தோடு அவைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நம்மை நிறைவேற்றுவாராக. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.